விஷாலுடைய புது படம் வருது ரத்னம் 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 அப்படின்ட்டு ஒரே ப்ரமோஷன்லாம் பண்ணின்னு இருக்காரு. பயங்கரமான ஸ்டார் காஸ்ட்டு. கௌதம் வாசுதேவ் மேனோன் இப்போ எல்லாரும் கூட நடிக்கிறாரு. யோகி பாபு இருக்காரு, சமுத்திரகனி வேறு இருக்கார், அப்புறம் பிரியா பவானி இருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இதுவாகும், எப்படி வந்து இதனுடைய அவுட்கம் வரும் அப்படின்றது தெரியறதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் வந்து டைரக்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இது மாதிரி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? அதனுடைய போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப ரணமாக இருக்குது. ஒரு ரத்னம் அப்படின்றது ஒரு பயங்கர ஒரு டெரரான ஒரு ஆளாக ஒரு கையில் ஒரு தலையெல்லாம் வச்சு நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவர் வந்து இல்லை இது வந்து நம்ம பார்க்காத விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு தப்பு பார்க்கும்போது தட்டி கேட்கணும்னு தோணுது, ஆனால் நம்மளால் வந்து தட்டி கேட்க முடியல. நம்ம வந்து வேறு வீடியோ எடுக்கிறதோ அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறதோ மட்டும்தான் செய்கிறோம். நான் வந்து இந்த படத்து மூலம் நான் வந்து ஹீரோவை வந்து தட்டி கேட்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஹரி டைரக்டர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹரி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 3வது கொலாபரேஷன் இந்த படம் விஷால் கூட. தாமிரபரணி, பூஜை, இந்த 2 படம் வந்து ஹரி தான் பண்ணார்.